வணக்கம். இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல உங்களை வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உண்மையிலேயே நம்ம சிந்தனையவே புரட்டி போட போகுது. ஆமா, கண்டிப்பா. நாம இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமான, அதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பத்தி தான் அலச போறோம். கூகுள், IBM மாதிரியான உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் பல பில்லியன் டாலர்களை செலவழிச்சு குவாண்டம் கம்ப்யூட்டர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். கரெக்ட். பிரம்மாண்டமான குளிரூட்டப்பட்ட அறைகள்ல ரொம்ப பாதுகாப்பா அந்த கம்ப்யூட்டர்களை வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ நம்ம கையில கிடைச்சிருக்கிற தரவுகள் ஒரு மிகப்பெரிய உண்மையை உடைக்குது. ஆமாம். ஜூலியா மெக்காய் அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவர்ஸ் தளத்துல வந்த ஒரு காணொளி, அப்புறம் 2025ல சயின்ஸ் அட்வான்சஸ் இதழில் வெளியான ஒரு முக்கியமான ஆய்வறிக்கை. இந்த ரெண்டு தரவுகளையும் நாம ஆழமா ஆய்வு செய்ய போறோம். இந்த தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள குவாண்டம் தொழில்நுட்பம் நீங்க காலையில சாப்பிடுற சாதாரண ஓட்ஸ் செடியிலயும் இப்போ உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லிலையும் மிக சாதாரணமா இயங்கிட்டு இருக்கு. அதுவும் சாதாரண அறை வெப்பநிலையிலே இயங்கிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேக்குறதுக்கே ஏதோ அறிவியல் புனைகதை மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா இது புனைகதை கிடையாது. இது இயற்பியல் மற்றும் உயிரியல் உலகத்துல நடந்துட்டு இருக்கிற ஒரு மாபெரும் புரட்சி. உண்மையிலே இது அறிவியலாளர்களோட அடிப்படை நம்பிக்கைகளே உடைத்தெறியும் ஒரு விஷயம். கண்டிப்பா. மனிதர்கள் இப்பதான் பல பில்லியன் டாலர்களை செலவழிச்சு இந்த குவாண்டம் தொழில்நுட்பத்தோட அரிச்சுவடிய கத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இயற்கை பல பில்லியன் வருஷங்களாவே ஒரு உச்சக்கட்ட குவாண்டம் தொழில்நுட்பத்தை தனக்குள்ள வச்சு பாதுகாத்து வந்திருக்கு. இத இந்த ஆய்வறிக்கைகள் ஆணித்தரமா நிரூபிக்குது. சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நம்ம உடம்பால எப்படி இதை செய்ய முடியுது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முதல்ல செயற்கையா ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டரை உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமா, ஏன்னா சாதாரண கம்ப்யூட்டர்கள் 0 அல்லது 1 அப்படிங்கிற பைனரி மொழியில தான் இயங்குது. கரெக்ட். ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் அப்படி இல்ல. அது சூப்பர் பொசிஷன் அப்புறம் என்டாங்கிள்மெண்ட் அப்படிங்கிற குவாண்டம் நிலைகளை பயன்படுத்துது. இந்த ரெண்டு வார்த்தைகளை நாம அடிக்கடி கடந்து போயிருப்போம். இது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா ஒரு உதாரணம் சொல்லலாம். சொல்லுங்க. நேர்களுக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும். ஒரு நாணயத்தை மேசையில வச்சா அது தலை அல்லது பூ ஏதாவது ஒரு பக்கம் தானே காட்டும். ஆமா, இது சாதாரண கம்ப்யூட்டரோட 0 அல்லது 1 மாதிரி. அதேதான். ஆனா அந்த நாணயத்தை மேசையில வேகமா சுழற்சி விடுங்க. அது சுழலும் போது அது தலையா அல்லது பூவா அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ரெண்டும் கலந்த ஒரு நிலைன்னு தான் சொல்லணும். சரியா சொன்னீங்க. சுழலும் அந்த நாணயம் ஒரே நேரத்துல ரெண்டு நிலைகள்லயும் இருக்கு. இதுக்கு பேரு தான் சூப்பர் பொசிஷன். ஓ, ரொம்ப தெளிவான விளக்கம். அப்ப என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னா என்ன? உங்ககிட்ட ரெண்டு மந்திர பகடைகள், அதாவது மேஜிக் டைஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒன்ன பூமியிலையும் இன்னொன்னு வேறொரு பால்வெளி மண்டலத்திலையும் வச்சுக்கிட்டு ரெண்டையும் ஒரே நேரத்துல உருட்டுறீங்க. சரி. அந்த ரெண்டு பகடைகளுமே மிக சரியா 6 அப்படிங்கிற எண்ணையே காட்டுது. அவற்றுக்கு இடையில எந்த ஒரு பௌதீக தொடர்பும் இல்லைனாலும் ஒன்னு இன்னொன்னு உடனே பாதிக்குது. ஆஹா, இதுதான் என்டாங்கிள்மெண்ட். இந்த ரெண்டு பண்புகளை பயன்படுத்தி தான் குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் ஒரே நேரத்துல பல மில்லியன் கணக்குகளை செஞ்சு முடிக்குது. ஆமாம். ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? இந்த குவாண்டம் நிலைகள் ரொம்ப ரொம்ப மென்மையானவை. அது சுற்றுப்புறத்தோடு தொடர்பு கொள்ளும்போது உடனே செதஞ்சிடும். அல்லது ஒரு மின்காந்த கதிர்வீச்சோ பட்டா கூட அந்த குவாண்டம் நிலை உடைஞ்சிரும். இத அறிவியல்ல டீகோஹெரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? 100க்கு 100 சரி. இந்த சிதறலை தடுக்கிறதுக்காகத்தான் கூகுள் நிறுவனம் தங்களோட குவாண்டம் கம்ப்யூட்டர்களை முழுமையான 0 வெப்பநிலைக்கு ரொம்ப பக்கத்துல வச்சிருக்காங்க. அதாவது -459°F. விண்வெளியை விட கடுமையான குளிர் அது. ஆமா, எந்த ஒரு சின்ன சத்தமோ வெப்பமோ உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளவு பாதுகாப்புகள் பண்றாங்க. குவாண்டம் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு சூறாவளி காத்துல சீட்டுக்கட்டுகளை வச்சு கோபுரம் கட்டுற மாதிரி ரொம்ப சவாலான விஷயம்னு நான் படிச்சிருக்கேன். ரொம்ப அருமையான ஒப்பீடு. நீங்க சொன்ன அதே சூறாவளி காத்த கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இப்போ உங்களை பத்தி உங்க உடம்ப பத்தி சிந்திச்சு பாருங்க. நம்ம உடம்பு 98.6°F வெப்பத்துல இருக்கு. அது ஈரப்பதமானது. அது மட்டும் இல்லாம உங்க செல்களுக்குள்ள ரத்தம், நீர், அப்புறம் ஆயிரக்கணக்கான மூலக்கூறுகள் ஒன்னோடு ஒன்னு மோதிக்கொள்ளும் அதீத இரைச்சல் மிக்க சூழல் அது. குவாண்டம் இயற்பியல் விதிகளின்படி பார்த்தா இப்படிப்பட்ட வெப்பமான இரைச்சல் மிக்க சூழல்ல ஒரு குவாண்டம் நிலை உருவாவதே சாத்தியமில்லையே. கண்டிப்பா சாத்தியமில்ல. அப்படி ஒருவேளை உருவானாலும் அது ஒரு மில்லி வினாடியில கோடிக்கணக்கான மடங்கு சிறிய நேரத்துல சிதைஞ்சு போகணும்.
அப்படியென்றால் நமது செல்கள் இப்படி இந்த சூறாவளியில தாக்குப்பிடிக்குது, அத்தனை துல்லியமா எப்படி குவாண்டம் கணக்கீடுகளை செய்யுது? அதுதான் இயற்கையோட மாபெரும் ரகசியம். மனிதர்களால பல பில்லியன் டாலர்கள் செலவழிச்சோம் விண்வெளியோட குளிர்ல மட்டுமே செய்ய முடியற ஒன்ன ஒரு சாதாரண செல் எப்படி சாதாரணமா சாதிக்குது? இதற்கான விடை நாம அன்றாடம் உணவுல காணும் ஒரு சாதாரண புரதத்துல மறைஞ்சிருக்கு. ஓ, அந்த ரகசிய மூலப்பொருளோட பேரு டிரிப்டோஃபன் இல்லையா? மேலை நாடுகள்ல நன்றி செலுத்தும் நாள்ல சாப்பிடுற வான்கோழி உணவுல இருக்கிற அதே அமினோ அமிலம் தானே இது? அதே டிரிப்டோஃபான் தான். அனைத்து புரதங்களுக்கும் அடிப்படையான 20 கட்டமைப்பு தொகுதிகள்ல இதுவும் ஒண்ணு. சரி, இந்த டிரிப்டோஃபான் எப்படி குவாண்டம் கணக்கீடுகளுக்கு உதவுது? இத கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க நம்ம செல்களுக்குள்ள இருக்கிற மைக்ரோடியூபியூல்ஸ், அதாவது நுண்குழல்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். ஒரு பில்டிங்க்கு எப்படி இரும்பு சட்டங்கள் ஆதாரமா இருக்கோ அதுபோல நம்ம செல்லோட வடிவத்தை தாங்கி பிடிக்கும் வலைப்பின்னல் தான் இந்த நுண்குழல்கள், அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இந்த நுண்குழல்களுக்குள்ளதான் டிரிப்டோஃபான் மூலக்கூறுகள் ரொம்ப அடர்த்தியா பின்னப்பட்டிருக்கு. ஓஹோ. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த இயற்பியலாளர் பிலிப் குர்ரன் இங்கதான் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தினாரு. அந்த கண்டுபிடிப்பு என்ன? இந்த டிரிப்டோபான் வலைப்பின்னல்கள் குவாண்டம் சூப்பர் ரேடியன்ஸ் அப்படிங்கிற முறையில செயல்படுதுன்னு அவர் கண்டுபிடிச்சாரு. குவாண்டம் சூப்பர் ரேடியன்ஸ், இந்த வார்த்தையே ரொம்ப ஆழமா இருக்கே. இந்த டிரிப்டோஃபான் மூலக்கூறுகள் எப்படி ஒளியை உள்வாங்கி இந்த நிலையை அடையுது? இதோட அறிவியல் பின்னணி என்ன? இத அப்படி கற்பனை செஞ்சு பாருங்க. நூற்றுக்கணக்கான இசைக்கவைகளை, அதாவது டியூனிங் ஃபோக்ஸ், அடுத்தடுத்து ஒரு அறையில வச்சிருக்காங்க. சரி. நீங்க ஒரு இசைக்கவையை மட்டும் தட்டிவிட்டா அதிலிருந்து உருவாகும் அதிர்வு காத்துல பரவி மற்ற இசைக்கவைகளை தொடாமலேயே அவற்றையும் அதே அதிர்வெண்ணில அதிரச் செய்யும். ஆஹா. கொஞ்ச நேரத்துல அந்த அறையில உள்ள நூற்றுக்கணக்கான இசைக்கவைகளும் ஒரே சீரா அதிரத் தொடங்கும், கரெக்டா? அதே தத்துவம் தான் இங்க டிரிப்டோஃபான் மூலக்கூறுகள்லயும் நடக்குது. செல்லுக்குள்ள இருக்கும் மில்லியன் கணக்கான டிரிப்டோஃபான் மூலக்கூறுகள் தனித்தனியா ஒளிய உள்வாங்கிறது கிடையாது. ஓ, அப்போ அவ எல்லாமே ஒருங்கிணைந்து ஒத்து சேர்ந்து ஒரே குவாண்டம் அமைப்பா செயல்படுதா? ஆமா, அந்த முழு வலைப்பின்னலும் ஒரே ஒரு மாபெரும் மூலக்கூறு போல செயல்பட்டு ஆற்றலை பரிமாறிக்குது. சூப்பர். அப்படியென்றால் செல்கள் தங்களுக்குள்ள ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்கள் மாதிரி இந்த நுண்குழல்களை பயன்படுத்தி ஒலியின் வேகத்துல தகவல்களை பரிமாறிக்குது. பாத்தீங்கன்னா, நம்ம மூளையில நடக்கும் சாதாரண நரம்பியல் சமிக்ஞைகள் வினாடிக்கு சுமார் 1000 செயல்பாடுகளை செய்துன்னு நமக்கு தெரியும். ஆமா. ஆனா பிலிப் குரானோட ஆய்வின்படி இந்த குவாண்டம் வலைப்பின்னல்களோட வேகம் எவ்வளோ தெரியுமா? வினாடிக்கு 1 ட்ரில்லியன் முதல் 10 ட்ரில்லியன் செயல்பாடுகள். என்னது, 1 ட்ரில்லியனா? இது சாதாரண நரம்பியல் வேகத்தை விட 1 பில்லியன் மடங்கு அதிகமாச்சு. ஆமா, இது இயற்பியலோட உச்சவரம்பான மார்கோலஸ் லெவிட்டன் வரம்பிற்கு ரொம்ப பக்கத்துல உள்ள வேகம்னு தரவுகள் சொல்லுது. இந்த மார்கோலஸ் லெவிட்டன் வரம்பு எதை குறிக்குது? கண்டிப்பா முடியாது. நாம இப்பதான் குவாண்டம் கம்ப்யூட்டர்களை வச்சு அந்த எல்லையை தொட முயற்சிக்கிறோம். இங்க மிகவும் ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு ராட்சத குளிரூட்டியும் இல்லாம பல பில்லியன் வருஷங்களா இயற்கையானது ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இந்த உச்சபட்ச வேகத்துல தகவல்களை செயலாக்கி வருது. உண்மையிலேயே இதை நினைத்து பார்க்கும் போதே தலை சுத்துது. தரவுகள்ல நான் பிலிப் குரோனோட ஒரு பிரம்மாண்டமான கணக்கீட்டை படிச்சிட்டு இருந்தேன். ஆமா, அவர் ஒரு சுவாரஸ்யமான கணக்கீட்டை முன்வைக்கிறார். ஒரு தனிப்பட்ட செல் வினாடிக்கு 10 ட்ரில்லியன் குவாண்டம் செயல்பாடுகளை செய்யுதுன்னா, பூமியோட 4.5 பில்லியன் கால வரலாற்றுல வாழ்ந்த அனைத்து கார்பன் அடிப்படையிலான உயிரினங்களின் ஒட்டுமொத்த திறன் என்னவா இருக்கும்? ஒரு சின்ன பாக்டீரியாவுல தொடங்கி புல், பூச்சி, மனிதன் என இதுவரை வாழ்ந்த அனைத்தோட திறனையும் சேர்த்தா அது நாம காணக்கூடிய முழு பிரபஞ்சத்தோட கணக்கீட்டு திறனுக்கு சமமா இருக்கக்கூடும்னு அவர் சொல்லியிருக்காரு. இது உண்மையிலே சாத்தியமா? இது ஏதோ கணித விளையாட்டா எனக்கு தோணல. அது கணித விளையாட்டு கிடையாது. அதுதான் குவாண்டம் இயற்பியலோட உண்மையான பரிமாணம். பிலிப் குரன் இந்த முடிவு கண்டதும் இத ஒரு பயபக்தி ஊட்டும் விஷயம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஆமா, மனிதன் உருவாக்கிய எந்த ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோட திறனும் இயற்கையோட இந்த பிரம்மாண்டத்திற்கு முன்னாடி ஒரு தூசுக்கு சமம். நீங்க வீட்டின் வெளியே பார்க்கும் ஒரு சாதாரண புல் அல்லது செடி நினைத்து பாருங்க. ஆக்ஸ்போர்ட் மற்றும் சிகாகோ பல்கலைக்கழகங்கள்ல நடந்த ஆய்வுகள் இத மேலும் உறுதிப்படுத்துது. அந்த ஜெல்லி மீன் ஆய்வு தானே? ஆமா, ஜெல்லி மீன்களை ஒளிரச் செய்யும் சாதாரண புரதங்களை எடுத்து பரிசோதித்த போது அவை அறை வெப்பநிலையிலேயே கியூபிட்களாக செயல்படுவதை ஆய்வாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. கியூபிட்கள் அப்படிங்கிறது குவாண்டம் கம்ப்யூட்டரோட அடிப்படை அலகுகள். இத அறை வெப்பநிலையில செய்ய முடியுதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்ல,
ஓட்ஸ் செடியோட புரதத்தை வச்சு அறிவியலாளர்கள் மேக்-2 அப்படிங்கிற மிக நுண்ணிய உயிரியல் குவாண்டம் சென்சாரை உருவாக்கியிருக்காங்க. ஆமா, இத படிக்கும்போது நான் ரொம்பவே வியந்து போனேன். செடிகளுக்குள்ள இருக்கும் காந்தப்புல மாற்றங்களை செல் அளவுல கூட மிக துல்லியமா கண்டறியக்கூடிய சென்சார் அது. MIT குவாண்டம் ஆய்வாளர் சேத் லாய்ட் அப்புறம் ஆக்ஸ்போர்ட் ஆய்வாளர் கேப்ரியல் ஏப்ரஹாம்ஸ் இத பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இயற்கை நமக்காக ஒரு வழியை ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு தானே சொல்றாங்க. எப்படி உருவாக்குறதுன்னு நமக்கு இன்னும் முழுமையா தெரியல. ஆனா இயற்கை அதை எப்பவோ செஞ்சிடுச்சு. ஒரு செடி வளரும்போது ஈர்ப்பு விசை எந்த பக்கம் இருக்கு, சூரிய ஒளி எந்த பக்கம் இருக்குன்னு அது எப்படி உணருது அப்படிங்கிறதுக்கான விடை இந்த குவாண்டம் சென்சார்கள்ல தான் இருக்கு. இது தாவரங்களுக்கும் பாக்டீரியாக்களுக்கும் மட்டுமே சொந்தமானது கிடையாது. இப்ப நாம ஒரு மிக முக்கியமான கட்டத்துக்கு வரோம். ஒரு சாதாரண ஓட்ஸ் செடியே உயிர் வாழ குவாண்டம் இயற்பியலை பயன்படுத்துதுன்னா பிரபஞ்சத்திலே ரொம்ப சிக்கலான மனித மூளைக்குள்ள நடக்கிற செயற்பாடு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். நம்ம மூளையில சுமார் 86 பில்லியன் நியூரான்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு நியூரானுக்குள்ளேயும் ஆயிரக்கணக்கான நுண்குழல்கள் இருக்கு. இங்கதான் நனவு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற மாபெரும் மர்மத்தோட முடிச்சு அவிழ்கிறது. ஆமா, நோபல் பரிசு பெற்ற கணிதவியலாளர் சர் ராஜர் பென்ரோஸ் அப்புறம் உணர்வெழுப்பியல் நிபுணர் ஸ்டூவர்ட் ஹேமராஃப் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கோட்பாட்டை முன்வச்சாங்க. அந்த ஆர்கெஸ்ட்ரேட்டட் அப்ஜெக்டிவ் ரிடக்ஷன் கோட்பாடு தானே? அதேதான். சுருக்கமா அத ARC-OR அப்படின்னு சொல்வாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, நமது சுய நினைவு அப்படிங்கிறது மூளையில ஏற்படும் சாதாரண ரசாயன மாற்றங்களால உருவாவது கிடையாது. அது செல்களோட புரத கட்டமைப்பிற்குள் நடக்கும் குவாண்டம் கணக்கீடுகளால உருவாகுதுன்னு அந்த கோட்பாடு சொல்லுது. கரெக்டா? ஆமா. ஆர்கெஸ்ட்ரேட்டட் அப்படின்னா அந்த நுண்குழல்கள் குவாண்டம் நிலைகளை ஒருங்கிணைக்குதுன்னு அர்த்தம். அப்போ அப்ஜெக்டிவ் ரிடக்ஷன் அப்படின்னா என்ன? அந்த குவாண்டம் அலைநிலை ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல சிதைஞ்சு துகளா மாறும்போது நமக்கு ஒரு சுய நினைவு அல்லது ஒரு சிந்தனை பிறக்குது அப்படிங்கறது இது விளக்குது. ஒரு நிமிஷம், இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. ரோஜர் பின்ரோஸோட இந்த கோட்பாடு கடந்த 30 வருஷமா மற்ற அறிவியலாளர்களால கடுமையா விமர்சிக்கப்பட்டது தானே? ஆமா. அதுக்கு முக்கியமான காரணம் மனித மூளை ரொம்ப வெப்பமானது, ஈரப்பதமானது, அங்க குவாண்டம் செயல்பாடு நடக்கவே முடியாதுன்னு பலரும் நிராகரிச்சாங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. 2025ல வந்த சயின்ஸ் அட்வான்சஸ் ஆய்வறிக்கையை வச்சு மட்டும் எப்படி இதை நாம முழுமையா நம்புவதுன்னு நீங்க கேட்கலாம். மூளை உண்மையிலே ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் தானா? ஆமா. அல்லது மூளையோட ரசாயன செயல்பாடுகள் பார்ப்பதற்கு குவாண்டம் கம்ப்யூட்டர் போல ஒரு மாயையை ஏற்படுத்துதா? இது ஒரு நியாயமான சந்தேகம் தானே? கண்டிப்பா. 30 வருஷமா இந்த கோட்பாடு விமர்சிக்கப்பட்டதற்கு காரணம் குவாண்டம் உயிரியல் அப்படிங்கிற துறையே அப்போ ஆரம்ப கட்டத்துல தான் இருந்துச்சு. வெப்பமான மூளைக்குள்ள குவாண்டம் நிலைகள் எப்படி தப்பி பிழைக்கும்னு அப்போ யாருக்கும் விட தெரியல. ஆனா 2025ல ஆக்ஸ்போர்ட் வெளியிட்ட ஆய்வறிக்கை வெறும் கருதுகோளை மட்டும் முன்வைக்கல, அது பரிசோதனை ரீதியான ஆதாரங்களை முன்வச்சிருக்கு. ஓ, அந்த டிரிப்டோஃபான் வலைப்பின்னல்கள்ல நடக்கிற சூப்பர் ரேடியன்ஸ் மூலமா நம்ம செல்கள் அந்த வெப்பமான சூழல்லையும் குவாண்டம் ஒத்திசைவை வெற்றிகரமா பராமரிக்குதுன்னு இந்த ஆய்வு நிரூபிச்சிருச்சா? ஆமா, நிரூபிச்சிட்டாங்க. அதனால பென்ரோஸோட கோட்பாடு இப்போ வெறும் தத்துவம் கிடையாது, இது நிரூபிக்கப்பட்ட இயற்பியல் உண்மையோட விளிம்புல நிக்குது. அப்படியென்றால் என்னுடைய எண்ணங்கள், நான் ஒரு இசையை கேட்கும்போது அடையும் உணர்வு, என்னுடைய தனித்துவம் எல்லாமே மூளையில நடக்கும் குவாண்டம் கணக்கீடுகளோட விளைவுகள் தானா? அதத்தான் இந்த தரவுகள் சொல்லுது. நமது உள் உலகம் பௌதீக விதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தனித்துவமான குவாண்டம் நிகழ்வு அப்படிங்கிறத இந்த ஆய்வுகள் உறுதிப்படுத்துது. இது மிகப்பெரிய தத்துவார்த்த விவாதங்களுக்கு வழிவகுக்கும் இல்லையா? கண்டிப்பா. இந்த மூலத்தரவுல முன்வைக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான விவாதத்தை நாம இங்க ரொம்ப நடுநிலையா கவனிக்கணும். அந்த விவாதம் என்னன்னு நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்குங்க. அதாவது பல பில்லியன் டாலர் செலவுல விண்வெளியோட குளிர்ல மனிதர்களால செய்ய முடியாத ஒரு குவாண்டம் கணக்கிட்ட ஒரு சின்ன செல் வெதுவெதுப்பான ஈரமான சூழல்ல எப்படி செய்யுது? இது பல பில்லியன் வருஷங்களா எந்த ஒரு முன்கூட்டிய நோக்கமும் இல்லாம நடந்த திட்டமிடப்படாத இயற்கையான பரிணாம வளர்ச்சியா? அல்லது உயிரினங்களின் கட்டமைப்பிலேயே, அதிலும் குறிப்பா ஓட்ஸ் செடி மாதிரி சாதாரண தாவரங்களின் புரதங்களிலேயே இவ்வளவு நுட்பமான தொழில்நுட்பம் இயல்பாகவே அமைக்கப்பட்டிருக்குனா? இது ஒரு படைப்பாளரால் நுட்பமாக வடிவமைக்கப்பட்டதா, அதாவது டிசைன்ட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற விவாதம் கரெக்டா? அதேதான். தரவுகள் இந்த 2 கேள்விகளையும் அறிவியலாளர்கள் மத்தியில எழுப்பியிருக்கு. நாம இந்த விவாதத்துல எந்த பக்கமும் சார்பு நிலை எடுக்க போறதில்ல, மூலத்தரவுகள்ல உள்ளதை மட்டுமே நேயர்களோட பார்வைக்கு வைக்கிறோம். ஆமா, ஆனா அறிவியலாளர்களே இப்படி ஒரு வியப்பான கேள்வியை கேட்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுல உள்ள மிகப்பெரிய செய்தி. சரி,
தத்துவங்களை ஒரு புறம் வைப்போம். அடுத்த 5 வருஷங்கள்ல இந்த குவாண்டம் உயிரியல் என்ன மாதிரியான தொழில்நுட்ப புரட்சிகளை கொண்டு வரப்போகுது? எதிர்கால மருத்துவமும் தொழில்நுட்பமும் குவாண்டம் இயற்பியலை நம்பித்தான் இருக்க போகுது. முதலாவதாக பாத்தீங்கன்னா குவாண்டம் பயோசென்சார்கள். ஓ, இப்போ ஒருத்தருக்கு நோய் வந்த பிறகுதானே அறிகுறிகள் தெரியுது. அத மாத்துமா இது? கண்டிப்பா. எதிர்காலத்துல ஒரு செல்லோட குவாண்டம் காந்தப்புலத்துல ஏற்படும் மிகச்சிறிய மாற்றத்தை வச்சு நோய்க்கான அறிகுறிகள் தோன்றுவதற்கு பல மாதங்களுக்கு முன்பே அதை கண்டுபிடிச்சிட முடியும். இது மருத்துவத்துல ஒரு மாபெரும் புரட்சியா இருக்குமே. ரெண்டாவதா என்ன வரப்போகுது? மூளை கணினி இணைப்புகள், அதாவது பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். இதுவரைக்கும் நரம்புகளோட மின் சமிக்ஞைகளை வச்சுதான் இந்த தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுச்சு. இனிமே இது மூளையோட நுண்குழல்கள்ல நடக்கும் குவாண்டம் ஒத்திசைவை அடிப்படையா வச்சு செயல்படுமா? ஆமா, இது மனித மூளையை நேரடியாக கம்ப்யூட்டர்களோட ரொம்ப வேகமாகவும் துல்லியமாகவும் இணைக்க உதவும். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வி அது? இயற்கையானது மனித குலம் எதிர்கொள்ளும் பல தொழில்நுட்ப சவால்களுக்கான தீர்வை ஏற்கனவே செல்களுக்குள்ள வச்சிருக்கு. நாம இப்பதான் அதை திறந்து பார்க்கிறோம். மிக அருமையா சொன்னீங்க. இந்த ஆழமான அலசல்ல நாம ஒரு மிக நீண்ட மற்றும் வியப்பான பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். ஆமாம், மனிதன் செயற்கையாக உருவாக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டர்களோட சவால்களையும், ஆனா அதே குவாண்டம் தொழில்நுட்பம் நம்ம செல்கள்லையும் சாதாரண ஓட்ஸ் செடியிலையும் எவ்வித சிரமமின்றி இயங்குறதையும் நாம பார்த்தோம். டிரிப்டோஃபான் மூலக்கூறுகள் எப்படி குவாண்டம் சூப்பர் ரேடியன்ஸ் முறையில ஒத்திசேர்ந்து செயல்படுது அப்படிங்கறதையும், அது மார்க்கோலஸ் லெவிட்டன் வேகத்தை தொடுவதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனோட நனவு நிலை அப்படிங்கிறது மூளையின் நுண்குழல்கள்ல நடக்கிற குவாண்டம் கணக்கீடுகளோட வெளிப்பாடு அப்படிங்கறத ஆக்ஸ்போர்ட் ஆய்வு எப்படி உறுதிப்படுத்துதுன்னு பார்த்தோம். குவாண்டம் இயற்பியலும் உயிரியலும் இணையும் இந்த புள்ளி மனிதகுல வரலாற்றுல ஒரு மாபெரும் பாய்ச்சல் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. முற்றிலும் உண்மை. கண்களுக்கு தெரியாத அந்த குவாண்டம் உலகம் ஏதோ பரிசோதனை கூடங்கள்ல மட்டும் நடக்கிறது கிடையாது. நீங்க மூச்சு விடுற ஒவ்வொரு நொடியும் உங்க உடம்புக்குள்ள ஒரு மாபெரும் குவாண்டம் கணினி இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த உண்மை நம்ம பிரபஞ்சத்தை பார்க்கும் விதத்தையே மாற்றி அமைக்குது. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க உங்களை பத்தியும் உங்க உடலை பத்தியும் இதுவரை வச்சிருந்த பார்வை இனி அப்படியே இருக்க போவதில்லை. கண்டிப்பா. இறுதியாக நேயர்களே, உங்களுக்காக ஒரு ஆழமான சிந்தனையை நான் முன்வைக்கிறேன். உங்க உடம்போட ஒவ்வொரு செல்லும் அதிநவீன குவாண்டம் கணினி அப்படின்னா, கேன்சர் அல்லது அல்சைமர் மாதிரியான கொடிய நோய்களை நாம இதுவரை நினைச்சது போல வெறும் ரசாயன ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு மட்டும் சுருக்கிட முடியுமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. அந்த நோய்கள் உங்க உடம்போட குவாண்டம் மென்பொருளில் ஏற்பட்ட ஹார்ட்வேர் எரர் அல்லது குவாண்டம் கோளாறுகள் அப்படின்னு சொல்லலாமா? அப்படியென்றால் நாளைய மருத்துவம் என்பது வெறும் ரசாயன மருந்துகளை கொடுப்பது அல்ல, நமது உடலின் குவாண்டம் குறியீடுகளை டீபக் செய்வதுதானா? கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய விஷயம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த சிந்தனையோடு இன்றைய இந்த ஆழமான அலசலை நாம நிறைவு செய்கிறோம். மீண்டும் மற்றொரு வியப்பான தரவுகளோடு சந்திப்போம்.